வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தை அமாவாசை. வாங்க என்னென்ன சமைக்கிறேன்னு பார்ப்போம். கீரை பொரியல், பரங்கிக்காய் பூசணிக்காய், அவரைக்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் வறுவல். சாம்பார் பூசணிக்காய் பரங்கிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். சோறு வடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ வடிக்க போகிறோம். கீரைக்கு பருப்பு எடுத்து வச்சாச்சு. தேங்காய் துருவிக்கணும். ரசத்துக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சாச்சு. வெந்த பருப்பு தண்ணி. பாயசத்துக்கு ஜவ்வரிசியை வெறும் சட்டியில் போட்டு வரணும். எண்ணெய் நெய் எல்லாமே இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோடனே தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு வேக வச்சுருந்தோம். ஜவ்வரிசி சேமியா பாயாசம். எப்படி பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். வெள்ளையாக பொரிஞ்சணும். உப்பிட்டு வரணும். மிளகாத்தூள் காய் வெந்துட்டு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ஊற்றணும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கணும். அடுத்து பாயசத்துக்கு ஜவ்வரிசி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஜவ்வரிசி வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 2 நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு கல் உப்பு, நறுக்க ஒரு கல் உப்பு இப்போ போடுறேன். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுறேன். இப்போ புளி தண்ணியை ஊற்றியாச்சு. ரசத்துக்கு புளியை ரசம் வச்சு இதில் மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு வைக்கலை. அம்மா சைடு பூண்டு வைக்க மாட்டேன். ரசம் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ சேமியா அதில் போடணும். சேமியா அதிகாச்சு. இப்போ நாட்டு சக்கரை போட்டு பால் நாட்டு சக்கரை போட்டு காஞ்ச மிளகாவில் போடணும். ரசத்துக்கு ரசம் ரெடி. ரசம் ரெடி. ரசம் ரெடி. கடுகு, சீரகம் போட்டுக்கோம். காஞ்ச மிளகா போட்டுக்கோம். அடுத்தது வெங்காயம் இருக்குது. வெங்காயம் வதக்கிட்டு கீரை நல்லா சுண்டிட்டு கொத்தமல்லி போட்டு வெங்காயம்
போட்டு இறக்க வேண்டியது. வாழைக்காய் வைக்க பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை பொடி. இப்போ வாழைக்காய் எடுத்து கொஞ்சம் தண்ணி தெளித்து மஞ்சள் பொடியை போட்டு உப்பை போட்டு வேக வைக்கிறதுதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருக்க உப்பை போட்டு மஞ்சள் போட்டேன். நல்லா வெந்தோடனே காரப்பொடி போட்டு இறக்க வேண்டியதுதான். வாழைக்காய் ரெடி. அடுத்தது அப்பளம் பொரிக்க போகிறோம். அப்பளம் பொரிக்க போகிறேன். வடை சுட்டது வீடியோ எடுக்கும்ல. அப்பளம் பாயசம் ரெடி.